கண்ணியமானவர்களே, அவசர பண தேவைக்கு இதை விட ஒரு சிறந்த திக்ரை நீங்க பார்க்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய அவசரம், உடனடியாக இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு திக்ரை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சு பாருங்க. நீங்க எவ்வளவு பணம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதை அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு புறத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவான். அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்வில் நடந்த, இன்னும் பல சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சின்ன சூறாவை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த ஒரு காணொளியில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு அமலானது உண்மையாலுமே உண்மையிலுமே நடக்கக்கூடிய ஒரு அமல். வேண்டும் இன்னும் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இப்படிலாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு தடவை இந்த ஒரே ஒரு விஷயத்தை, இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சு பாருங்கள். பிஃபோரை பாருங்கள், ஆஃப்டரை பாருங்கள். அடுத்து இந்த ஒரு அமலை நீங்கள் விடவே மாட்டீங்க. நீங்கள் எவ்வளவு பணம் உங்களுக்கு இந்த நேரத்தில் அவசரமாக தேவைப்படுதோ அவ்வளவு பணத்தையும் கட்டாயம் இன்னும் வல்லாகி அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறா. இன்னும் பல சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பண தேவை ஏற்படும் போது, இன்னும் அவர்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கும்போது, அந்த பணப்பிரச்சனையை சால்வ் ஆக்கி கொடுத்த, அந்த பணப்பிரச்சனையை அவங்களுக்கு நீக்கி கொடுத்த ஒரு அற்புதமான சூறா தான் என்னுடைய வாழ்விலும் பலன் கொடுத்துச்சு. ஒரு மிகப்பெரிய கடன், மிகப்பெரிய தொகை. இந்த ஒரு தொகையை இந்த நாளைக்குள் நான் செலுத்தியாக வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு நாள் கடந்துருச்சு, 2வது நாளும் கடந்துருச்சு, 3வது நாளும் கடந்துருச்சு. அந்த ஒரு பணம் இல்லை, நிறைய ப்ரெஷர், எப்போது பணம் வரும் அப்படின்னு ஃபோன் அடித்து ரொம்ப பெரிய ப்ரெஷர். இன்னும் எந்த அளவு இருக்குன்னு சொன்னால், பிற மக்களிடம் என்னுடைய கண்ணியம், இன்னும் என்னுடைய மரியாதை போகக்கூடிய அளவிற்கு பேச்சுகளை வாங்கிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் இந்த ஒரு அமலை நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரே ஒரு தடவை தான் செஞ்சேன். அல்லாஹ் தஆலா அடுத்த 1 மணி நேரத்திற்குள் எனக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டுச்சோ அந்த பணத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்தான். அந்த பணம் எனக்கு கிடைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் செஞ்ச அந்த அமல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் எனக்கு எப்போதெல்லாம் பணம் தேவை ஏற்படுதோ, பண பிரச்சனை இருக்குதோ, அப்போதெல்லாம் நான் இந்த ஒரு அமலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஒரு அமலினுடைய பலனை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களினுடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படலாம், அவசரமாக பண தேவை ஏற்படலாம். அந்த நேரத்தில் இந்த ஒரே ஒரு அமலை மறக்காமல் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு, சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சு பாருங்கள். அடுத்த 1 மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அவ்வளவு பணத்தை அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். நம்பலை அப்படின்னா இந்த ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலானது என்ன, அந்த ஒரு அமல், அந்த ஒரு சூறா என்ன, அதை எப்படி செய்யணும்? ரொம்ப சிம்பிளான ஒரு அமல் தான். நீங்கள் உங்களுடைய பணப்பிரச்சனையை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டுட்டு, நல்ல உழு செஞ்சுட்டு, நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு மஸ்ஜிதில் ஒரு 2 ரக்காயத் தொழுதுட்டு, நீங்கள் அல்லாஹ்ட்ட என்ன நியத் வைக்கணும்னா, யா அல்லாஹ் பண நெருக்கடி, எனக்கு பணப்பிரச்சனையாக இருக்குது, அந்த பணப்பிரச்சனையை எப்படியாவது நீ தான் எனக்கு நீக்கி தரணும், என்னுடைய அந்த கடன் பிரச்சனையை நீ தான் நீக்கி தரணும், உன்னை விட்டால் எனக்கு அழைத்து கேட்பதற்கு எந்த ஒரு மிகப்பெரிய மனிதரும் கிடையாது, மிகப்பெரிய நபரும் கிடையாது, நீ தான் என்னுடைய ரப்பு, எனக்கு எப்படியாவது என்னுடைய கடன் அடைச்சிரு, என்னுடைய பணப்பிரச்சனையை நீக்கிரு அப்படின்னு நீயத்து வச்சு இந்த ஒரே ஒரு சூறாவை ஒரு 23 தடவை ஓதுங்க. இந்த நீயத்து வச்சும் 2 ரக்காயத் தொழுது முடித்த பிறகு இந்த சூறாவை 23 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது துவா கேளுங்க. அடுத்த எண்ணி 1 மணி நேரத்துக்குள்ளே அல்லாஹ் தஆலா உங்களுடைய பணப்பிரச்சனை கண்டிப்பாக அல்லாஹ் நீக்கிடுவான். அது எவ்வளவு பணமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரி. ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அப்படின்னா, அல்லாவே அந்த சூறாவினுடைய பெயரை இப்படி தான் வச்சுருக்கான். நஸ்ர், உதவி பெறக்கூடிய சூறா, உதவியை உங்களுக்கு வழங்கக்கூடிய சூறா. உதவி அப்படிங்கிறதான் அந்த சூறாவினுடைய பெயர். அந்த சூரா நஸ்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ் வரஐத்தன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா என்ற இந்த ஒரு 4 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா தான்.
இந்த சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை பின் பண்ணி வைக்கிறேன். இன்னும் பெண்கள் வீட்டில் இருக்கிறீங்க, மிகப்பெரிய தேவை ஏதாவது இருக்குது, ஏதாவது ஹாஜத் இருக்குது, ஏதாவது பண சம்மந்தமான விஷயம் ஏதாவது இருக்குது, நீண்ட நாள் கழித்து தான் அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னாலும் இந்த ஒரு சூறாவை நீங்கள் நியத்து வச்சு வழமையாக ஒரு 23 நாட்கள் 23 தடவை ஓதிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பண பிரச்சனையை அல்லாஹ்தாலா நீக்கிடுவான். உங்களுக்கு உதாரணத்துக்கு புரிகிறபடி சொன்னால், இப்போ நகை அடகு வச்சுருக்கீங்க, இந்த டேட்குள்ளே அந்த நகையை வந்து மூழ்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு அமலை நீங்கள் எத்தனை நாட்கள் செய்கிறீங்களோ 23 நாட்கள் செய்யணும். அதற்கு முன்னதாக நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, அல்லது 23 நாட்களுக்கு மேலே நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, 30 நாட்கள் செய்தாலும் பரவாயில்ல. அந்த செய்ததின் காரணமாக அல்லாஹ்தாலா உங்களினுடைய அந்த நகையை உங்களையே மீட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்தாலா உங்களுக்கு செல்வத்தை தருவான். ஏன்னா இந்த ஒரு விஷயமும் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்தாலா பலன் கொடுத்துருக்கான். இது போன்று உங்களுக்கு என்னென்னலாம் பண பிரச்சனை இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீக்கப்படணும், உங்களுடைய பணத்தில் பறக்கத்து ஏற்படணும், உங்களுடைய கடன் அடையணும், உங்களுடைய வறுமையான வாழ்க்கை முடியணும் அப்படின்னா இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்யுங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய பணத்தில் அல்லாஹ்தாலா அதிகமான பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிய செய்வானாக. இன்னும் அவர்களினுடைய கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனை, இன்னும் பொருளாதார நெருக்கடி அனைத்தையும் விட்டு அந்த குடும்பத்தாரை பாதுகாப்பானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.